ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ரேஷன் புழுங்கல் அரிசி வச்சு ரொம்ப க்ரீமியாக க்ரீமியான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பவுல் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் அரைக்கப்பளவு ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்துருக்கிறேன். இதை ஒரு 3-4 நேரம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு 1 மணி நேரம் நம்ம மூடி போட்டு ஊற வச்சு எடுத்துடலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு அப்புறமா எனக்கு அரிசி நல்லாவே ஊறி வந்துடுச்சு. இப்போது தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணிவிட்டு அரிசி தனியாக எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம் அரிசியை. இந்த மாதிரி மிக்ஸி ஜாருக்கு மாற்றினதுக்கு அப்புறமா இதில் வாசனைக்காக வேண்டி 2 ஏலக்காய் சேர்த்துருக்கிறேன். கூடவே 1 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துருக்கிறேன். இது கூடவே ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நமக்கு நல்ல பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம். இந்த மாதிரி தேங்காயெல்லாம் கொஞ்சம் கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஸ்வீட் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு சாஸ் பேன் எடுத்துருக்கிறேன். இதில் அரை கப் அளவு துருவின வெல்லம் சேர்த்துருக்கிறேன். இது கூடவே அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்ல ஸ்வீட் சாப்பிடுவீங்க அப்படின்னா 3/4 கப் வரை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சர்க்கரையை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கரைச்சி கொதி வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணி தனியாக வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு பேன் எடுத்துருக்கிறேன். இதில் பால் சேர்த்துக்கலாம். பசும்பால் எடுத்துருக்கிறேன். 2.5 கப் அளவு பசும்பால் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவு நல்லா திக்காக க்ரீமியான பாலாக எடுத்துக்கோங்க. இப்போ பால் நமக்கு நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிறது வரையும் ஓரளவு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் ஃப்ளேம் சிம்மில் கொண்டு வந்துடுங்க. சிம்மில் வச்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய், அப்புறமா அரிசியெல்லாம் சேர்த்து அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது ஃப்ளேம் கண்டிப்பாக சிம்மில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம அரிசியெல்லாம் சேர்க்கறதுனால சீக்கிரமாகவே இது திக்காயிரும். அடியில் அந்த கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகும். அதனால் நல்லா சிம்மில் வச்சுட்டு கண்டினியூவாக கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது கூடவே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கிறேன். அதிகமாக தண்ணியில் கிட்டத்தட்ட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்து கண்டினியூவாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஓரளவு நல்லா திக்காகி வரட்டும். ரொம்ப டைம் எடுக்காது, சீக்கிரமாகவே திக்காகிரும். உங்கள்கிட்ட விஸ்க் இருந்ததுன்னா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா ஓரளவு திக்காகிறது வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லா திக்காக நல்லா க்ரீமியாக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம ஏற்கனவே சர்க்கரையை மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சர்க்கரை நல்லா எல்லாத்தோடையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சேனல்லே ரேசன் ரைஸில் பண்ணக்கூடிய வெரைட்டியான ஸ்வீட் ரெசிபி, ஸ்நாக்ஸ் ரெசிபி இருக்குது. அதோட லிங்க் பிளேலிஸ்ட் லிங்க் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா நல்லா ஐஸ்கிரீம் மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ஐஸ்கிரீம் மாதிரி சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு அடுத்த உள்ள ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கிறேன். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கேஷ்யூ ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு தக்கன கூடுதலும் குறைச்சும் ஆட் பண்ணிக்கலாம். கேஷ்யூ சேர்த்து நல்லா பொன்னிறமாகறதுரையும் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த ஸ்வீட் நினச்சே பார்க்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப க்ரீமியாக நம்ம தேங்காய்லாம் சேர்க்குறதுனால தேங்காய் ஐஸ்கிரீம் மாதிரி ரொம்பவே வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்ல பொன்னிறமானதுக்கப்புறமா அந்த நெய்யும் அந்த கேஷ்யூவும் நம்ம இந்த ஸ்வீட்டில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை சுட சுட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு கூலாக சர்வ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ஐஸ்கிரீம்லாம் கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்பவே வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. அவ்வளோதான், ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு ஈஸியாக அந்த ஸ்வீட் ரெசிபி செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching. Bye.